அஹ், அன்பான ஆன்மீக வாடிக்கையாளர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தண்டு பழங்குடி 100,000 திங்கள் மணிவண்ணா உன் சேவடி செய்திருக்காப்பு. இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை மதியம் 3லிருந்து 4:30 மணிக்குள்ளாக நீங்கள் பணத்தை செலவு செய்யாதீர்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை 3:04. இங்கே ஒரு சில வங்கிகளின் ஞாயிற்றுக்கிழமைகள் இயங்குகின்றன. அப்பொழுது கூட 3:04 மேற்கு மாம்பலத்தில் இருக்கிற ஸ்டேட் பேங்க்கு ஞாயிற்றுக்கிழமை ஓப்பனிங். அதனால் அன்போடு கேட்டுக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை 3:04 நீங்கள் உங்கள் பணத்தை வேணால் அக்கௌண்ட்டில் போடுங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் பணத்தை ஞாயிற்றுக்கிழமை 3:04 செலவு செய்யாதீர்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்கு, பீச்சு, என்டர்டெயின்மெண்ட்டு, பர்ச்சேசிங்கு அப்படின்ட்டு முதல்ல கார்டை எடுத்துக்கிட்டு முந்தியெல்லாம் கட்டுக்கட்டாக பணம் எடுத்துக்கிட்டு போவோம். இப்போல்லாம் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. எல்லாம் கையில் கார்டு, ஏபிஎஸ்சி, ஜிபிஎஸ்சி, யூபிஎஸ்சின்னு என்னென்னமெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:04 4:06ங்கிறது ராகுகாலம் தெரியும். அந்த 4:06க்கான ஒரு பெரிய பாக்கியத்தை சொல்ல வரேன். நீண்ட நாளாக ஏதோ பிரச்சனைகள் நடக்காமல் இருக்குது, முடியாமல் இருக்குது, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, தட்டிக்கிட்டு போகுது, வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ராகுக்கு அது தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது காலாகஸ்திரிக்கு போயிட்டு வந்தால் சரியாக சொல்லுவாங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை போயிட்டு வந்தாவே நல்லது. ஒரு முக்கியமான விஷயத்தில் வாழ்நாளில் ஒரு தடவை மனிதன் கடல் நீரில் குளிக்கணும், சமுத்திரத்தில் நீராடணும். அந்த நெகட்டிவெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். அதே மாதிரி காலாகஸ்திரிக்கு ராகு காலத்தில் போகணும். 4:06 ராகு காலம் மட்டும் கிடையாது. 4:30 மணிக்கு ராகு காலம்னா 4 மணிக்கு காலாகஸ்திரி கோயிலுக்குள்ளே போயிடணும். 4:06 ராகு காலம்னா 6:30 மணிக்கு தான் கோயிலை விட்டு வரணும். 1/2 பிஃபோர், 1/2 லேட்டு. ஞாயிற்றுக்கிழமை தான் காலாகஸ்திரியில் போய் தரிசனம் பண்ணணும். வாழ்க்கையில் ஒரு தடவை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத மாபெரும் வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும். ஆனால் முக்கியமான விஷயம், ஞாயிற்றுக்கிழமை 3:04 என்ன பண்ணக்கூடாது? செலவு பண்ணக்கூடாது. என்னது செலவு பண்ணக்கூடாது? பணத்தை செலவு பண்ணக்கூடாது. 3:04 பணத்தை எக்காந்த கொண்டு லட்சுமி 3:04 போனால் வராது, பொழுது விடிஞ்சால் விடியாதுன்னு சொல்லுவாங்க. மீண்டும் வருகிறேன். ஞாயிற்றுக்கிழமைகள் பிறந்தவர்கள் மகான்கள், ஒன்றுக்கு அதிபதி, ராஜா மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். ஞாயிற்றுக்கிழமைலாம் யாரெல்லாம் பிறந்தாங்களோ ஞாயிற்றுக்கிழமை கிளம்புற 9 மணிக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 1. இன்னொரு விஷயம், 3:04 செலவு பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லோரும் பணத்தையும் ஏடிஎம் கார்டு எடுத்துக்கிட்டு போய் முன்னாடி செலவு பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருப்போம். ப்ளீஸ் உங்களை அன்போட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்கள் காலில் கேட்டுக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை 3:04 பணத்தை செலவு பண்ணாமல் பாருங்கள். இல்லை நான் போட்டு தான் ஆகணும்னு சொன்னால் ஏடிஎம் மிஷினில் ஒரு 100 ரூபா பணத்தை போடுங்க. புரியுதுங்களா? 4:30-6க்கு மேலே கூட பணத்தை செலவு பண்ணுங்கள். இல்லை 3 மணிக்கு முன்னாடி கூட எந்த இதையும் செலவு பண்ணுங்கள். ஆனால் 3:04 டிஃபன் செய்கிற நேரம். ஒரு சில பேர் சாப்பிடாமல் 3 மணிக்கு மேலே போய் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. 3லேருந்து 4:30 மணிக்கு அப்புறம் காஃபி அவசியமாக சாப்பிடுவாங்க. இது
கூடிய வரைக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த 4:30 மணிக்கு காஃபி சாப்பிடலன்னு 4 மணிக்கு காஃபி சாப்பிட்னா தலை சுத்தம். தயவு செஞ்சு கையில் அந்த நேரத்தில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெந்நீரோ ஏதோ எடுத்துகிட்டு போங்க. ஆகாரமாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க. வீட்டிலேருந்து செஞ்சதை எடுத்து வச்சுங்க. இல்லை நான் செஞ்சு தான் ஆகணும்னு சொன்னால் 3 நாளுக்குள்ளார காசு செலவு பண்ண சொன்னால் 2:45 மணிக்குள்ளார வாங்கி வச்சுக்குங்க. 2:45 மணிக்கு வாங்கி வச்சுட்டு அதை 3 மணிக்கு கூட என்ன சொல்லுவோம், ஸ்நாக்ஸு, பிஸ்கட்டு, காபி, டீ எது வேணாலும் செய்யுங்க. ஒன்றும் தப்பாகாது. வாழுங்கள், வளமுடனும் நலமுடனும் நிலமுடனும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 திங்கோல் மணிவண்ணன் அவன் சேவை செய்திருக்காப்பு. அனைவருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கட்டாயமாக கிடைக்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை முடிக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கமும் தங்களின் வாழ்த்துக்களுடனும் எதிர்பார்த்து